நண்பா இந்த வீடியோவில் மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். மொபைல் சீக்ரெட் செட்டிங்ஸு, இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, மொபைல் ஹேக்ஸு இதை பற்றி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இப்போ தான் உங்களுக்கு புதுசாக நம்ம சேனல்லேருந்து வருது. இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷனே வரல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்துடும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், நம்ம மொபைலில் நார்மலாக டச் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிங்கரை யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு யூனிக்கான ஒரு சீக்ரெட் இருக்குது. நம்ம கிட்டே இருக்க AA பேட்டரி, AAA பேட்டரி, இந்த பேட்டரியை வச்சு கூட நீங்கள் டச் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நெகட்டிவ் சைடு, பாசிட்டிவ் சைடு கிடையாது, நெகட்டிவ் சைடை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கருக்கு பதிலாக அந்த பேட்டரியை யூஸ் பண்ணிக்க முடியும். யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லை, இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நோட்ஸில் எல்லாமே ட்ராயிங் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல யூனிக்காக யூஸ் பண்ண நினைப்பாங்க, இல்லை அவுட் சைடு இருப்பாங்க, அவங்க ஃபிங்கரை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரி வச்சு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் டிப் என்ன அப்படின்னா பபுள் லெவல் அப்படின்னு நீங்கள் கூகுள் குரோமில் சர்ச் பண்ணிக்கோங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் அலைன் பண்ண நினைக்கிறீங்க, ஏதாச்சும் டேபிளுக்கு மேலே வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கோணல் மானலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இந்த பபுள் லெவலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்கள் மொபைலை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இல்லை படுக்க போட்டு இது சரிசமமாக இருக்கா, இல்லை எங்கேயாச்சும் உயர்ந்திருக்கா, தாழ்ந்திருக்கா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். இது வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லெவலெல்லாம் பார்க்குறதுக்கு வித்தியாசமான எல்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் லெவல் பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, மூன்றாவது டிப், உங்கள் மொபைல் ஃபோனில் நார்மலாக ஒயர் உள்ள மவுஸை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஒயர்டு மவுஸை கனெக்ட் பண்ணி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ளூடூத் மவுஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் சிஸ்டம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் மொபைலில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நார்மலாக உங்கள் ப்ளூடூத் மவுஸ் கூட அந்த ரிசீவர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் சிஸ்டம் பீஸில் கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த ரிசீவரை ஒரு OTG கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தட்ஸால். நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். அந்த மவுஸில் ஆன் ஆஃப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மவுஸில் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக. அதாவது நிறைய நண்பர்கள் இதை ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இன்னும் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கெத்தாக கூட இருக்கும். நீங்கள் அவுட் சைடு எங்கேயாச்சும் ஆஃபீஸில் இருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான்காவது சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கீபேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீபேட் ஓப்பன் பண்ணிவிட்டு *0***, இதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதில் க்ரீன், ரெட் இந்த மாதிரி கலர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு வந்துடும். அதாவது என்ன அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க அந்த எல்லா சென்சர்ஸை ஒர்க் ஆகுதா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வைப்ரேட்டு, உங்கள் டச் ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனக்கு இந்த சென்சார் ஒர்க் ஆகுதா, இந்த சென்சார் ஒர்க் ஆகுதான்னு அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அந்த கீபேடை கிளிக் பண்ணும்போது கீன்னு கேட்கும், அதை எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. பட்டு இதில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி இது பண்ணீங்க அப்படின்னா, செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்சார் பேக் எண்டில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்க எல்லா மோடும் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிரும். மொபைல் வாங்கும்போது என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே அது டீஆக்டிவேட் பண்ணி விட்டுரும், அதாவது ரீசெட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் போய் திரும்ப சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களோட சென்சார் எல்லாமே ஒர்க் ஆகுதா எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு மெனுவை மட்டுமே யூஸ் பண்ணி. தென் ஃபுல்லி பேக் வரதுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேக் வந்துடும். இல்லை அப்படின்னா பேக் பட்டன் 2-3 வாட்டி தட்டி இருந்தீங்க அப்படின்னா பேக் வந்துடும். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா பேக் வராது. அந்த உள்ளால போயிட்டு நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அந்த சென்சாரை ஃபுல்லி செக் பண்ணால் மட்டும்தான் பேக் வரும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஐந்தாவது சீக்ரெட், பெரிய சீக்ரெட் எல்லாம் இல்லை, குட்டி சீக்ரெட் தான். நான் சொல்லும்போது உங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். நம்ம வீட்டில் உள்ள டிவி ரிமோட் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, ஆனால் பேட்ரி இருக்குது, அந்த ரிமோட் ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா சும்மா எல்லாம் செக் பண்ண முடியாது. அதுக்கு உங்கள் மொபைல் கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் மொபைல் கேமராவில் அந்த ரிமோட்டை இந்த மாதிரி காட்டிட்டு நீங்கள் எந்தெந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பட்டன்ஸ் ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்கள் ரிமோட்டே ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதில் லைட்டே பிளிங் ஆகலை அப்படின்னா உங்களோட டிவி ரிமோட்டில் நீங்கள் பேட்டரி மாற்றி ஆகணும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் பேட்டரி போட்டிருப்பாங்க, பட் ரிமோட்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். தெரியாமல் போட்டு ரிமோட்டை போட்டு கையில் போட்டு அடித்து ஒர்க் ஆகலைன்னு பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் அப்படி அடிக்க வேணாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட டிவி ரிமோட்டை எத்தனை வாட்டி கையில் அடிச்சிங்க அப்படின்னு எனக்கு தெரியலை.
அப்படி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் போட்டுக்கோங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் இந்த சீரீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு தட்டி விடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட தாராளமாக பேசிக்கலாம். லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணலை அப்படின்னா முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா மட்டும்தானே நம்ம போஸ்ட் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் லைக் பண்ணலாம், நான் லைக் பண்ணலாம். அதனால் எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் ஒரு சூப்பரான வேறு லெவல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.